அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியங்கா விஜய். கலையாத கனவுகள் தொடர்ச்சி. காயு, நம்ம பெரியவங்க சம்மதத்துடன் தானே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறோம். இதுல எதுக்கு இந்த பலத்த யோசனை? அவளை அவன் கலாய்க்க அதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் அவள் யோசனை தொடரவே உண்மையாகவே அவள் ஏதோ பிரச்சனையில் இருக்கிறாள் என்று நினைத்தான். என்ன காயு, என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன் உனக்கு. அவன் ஆதரவாக அவள் கையை பிடித்து கொள்ள அவன் அன்பில் நெகிழ்ந்து போனாள் அவள். அவர்கள் இருவரும் காதலிக்க தொடங்கி சிறிது நாட்கள் தான் ஆனதால் தங்களை பற்றி மட்டுமே பேசி பழகி கொண்டிருந்தனர். தங்கள் குடும்பங்களை பற்றிய விஷயங்கள் எதையும் பகிர்ந்து கொண்டதில்லை. ஆனால் இனியும் இப்படியே தொடர முடியாது என்று புரியவே காயு தன் குடும்பத்தை பற்றிய தகவல்களை அவனிடம் சொன்னாள். நான் சொன்னதிலிருந்து என்னோட குடும்ப நிலவரம் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப சொல்லுங்க, என்னால எப்படி கல்யாணம் பத்தி பேச முடியும்? அப்போ காலம் பூரா நாம காதலர்களாக தான் இருந்தாகணுமா? அவன் சொன்னதற்கு பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தாள். இப்படி எல்லாத்துக்கும் பேசாமல் இருந்தா என்ன அர்த்தம் காயு? இதோ பார் காயு, இது நம்ம வாழ்க்கை, நாம தான் முடிவு பண்ணணும். இப்ப இல்லைனா எதிர்காலத்திலாவது உங்க அம்மா உன் கல்யாணத்தை பத்தி யோசிக்காமலா இருந்துட போறாங்க? கண்டிப்பா பெத்தவங்க பெரிய கடமையாக நினைக்கிறது வளர்ந்த பெண்களுக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறதாகத்தான் இருக்க முடியும். இப்படி யோசிச்சு பாரு. புருஷனோட துணையும் இல்லாம சொந்தக்காரங்களோட ஆதரவும் இல்லாம யாரிடமும் போய் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாருங்கன்னு சொல்றது, யார்கிட்ட எப்படி விசாரிக்கிறதுன்ற யோசனையில கூட உங்க அம்மா உன் கல்யாண பேச்சை எடுக்காமல் இருக்கலாம்ல. நீ மட்டும் என் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை ரெடின்னு சொல்லி பாரு, அப்ப அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு தெரியும். அவன் சொன்னதை கேட்டு அவள் முகம் மலர்ந்தது. அவன் சொன்னது போல் கூட இருக்கலாமோ என்ற எண்ணம் தோன்றியது. அப்போதே அவள் மனதுக்குள் தன் தாய் தன் கல்யாணத்திற்கு சம்மதித்து விட்டது போன்றதொரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. முதல் வேளையாக தன் காதலை பற்றி சொல்லிவிடுவதென்று முடிவு செய்து கொண்டாள். அவள் சந்தோஷமாக வீட்டிற்கு சென்றதும் அங்கே இருந்த நிலவரத்தை பார்த்து திடுக்கிட்டு போனாள். வசுந்தரா சுவற்றில் சாய்ந்து அழுது வடிந்த கண்களோடு எங்கோ வெறித்து கொண்டிருந்தாள். அம்மா, அம்மா, என்னாச்சுமா? ஏன் இப்படி இருக்கமா? என்ன நடந்ததுன்னு சொல்லுமா? காயு கேட்க அவள் பதில் சொல்லாமல் தொடர்ந்து வெறிக்க மனதில் பயம் கவியது. அம்மாவை தொட்டு உலுக்கினாள். நான் தப்பானவை இல்லை, நான் தப்பானவை இல்லை காயு, நான் தப்பானவை இல்லை. வசுந்தரா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்ல காயு அவள் தோளை பற்றி மீண்டும் உலுக்கினாள். என்னாச்சுமா? உங்களை யாரு தப்பா பேசினது சொல்லுங்கம்மா, நான் போய் கேட்கிறேன். என்னை தப்பா சொன்னது உன் அப்பா காயு. என்ன, அந்த ஆள் இங்கே வந்திருந்தானா? நீங்க ஏமா உள்ளே விட்டீங்க? அப்படியே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி இருக்க வேண்டியது தானே. இருங்க, நான் போய் அந்த ஆளை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு வரேன். காயு ஆவேசத்துடன் சொல்லிவிட்டு எழுந்து கொள்ள வசுந்தரா அவள் கையை பிடித்தெழுத்து அமர செய்தாள். நான் சொல்றதை கேளு காயு, நீ எங்கேயும் போக வேணாமா. உன் அப்பா ரொம்ப மோசமானவர். எனக்கு தான் இத்தனை வருஷமா அந்த ஆளு சுயரூபம் தெரியாம போயிடுச்சு. என்னை எவ்வளவு கேவலமாக பேசிட்டான். அவனுக்கு என் மேல உண்மையான அன்பு இல்லைன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சிருச்சுமா. வசுந்தரா தன் கணவன் மேல் உள்ள கோபத்திலும் வெறுப்பிலும் வார்த்தைக்கு வார்த்தை அந்த ஆளு என்று சொல்வதிலேயே அவள் மனம் எந்த அளவிற்கு காயப்பட்டிருக்கிறது என்பதை காயுவால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் தன் தாய் இருக்கும் மனநிலையில் என்னாயிற்று, என்ன சொன்னான் என்பதை எல்லாம் கேட்கவில்லை. அவள் மறுபடியும் அழுது வேதனைப்படுவாளே என்றுதான் அமைதியாக இருந்தாள். அவள் மிகவும் கஷ்டப்பட்டு தன் தாயை சமாதானம் செய்து சாப்பிட சொல்லி வற்புறுத்தி அவளை தூங்கவும் வைத்து விட்டாள். ஆனால் தனது தூக்கம்தான் தூரம் போனது. விஷ்ணுவுடனான தன் காதலை சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்க எண்ணி இருக்கும் நேரத்தில் தன் தாயின் கண்ணீர் நிரம்பிய முகம் அவளை நிலைகுலையதான் செய்தது. இந்த நிலைமையில் தன் தாயிடம் தன் காதலை பற்றி சொல்வது புத்திசாலித்தனம் அல்ல என்றே தோன்றியது. ஆனால் மனதில் வேறொரு பயமும் ஏற்பட்டது. வசுந்தரா தன் கணவன் மேல் எவ்வளவு அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தாள் என்பது அவளுக்கும் நன்றாகவே தெரியும். ஆனால் இப்போது இந்த நம்பிக்கை துரோகத்தை அவளால் ஜீரணிக்க முடியாதுதான். அதற்கு பல காலம் ஆகும் என்று தோன்றியது.
இந்த நிலைமையில் தன் கல்யாணத்திற்கு கட்டாயம் சம்மதிக்க போவதில்லை. அப்படியே சம்மதித்தாலும் எப்படி அவளை தனியாக விட்டுவிட்டு போவதென்று தயக்கமாக இருந்தது. வசுந்தராவும் தூங்கவில்லை. தான் முடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தால் காயுவும் தூங்காமல் தன் அருகிலேயே உட்கார்ந்து விடுவாள். தன்னால் எதற்கு தன் மகள் கஷ்டப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் தூங்குவதை போல் படுத்திருந்தாள். வசு, நீண்ட நெடுங்காலத்திற்கு பின் அவள் செவிகளில் தன் கணவன் பட்டாபியின் குரல் விழுந்தது. அவள் சமையலறையில் சமைத்து கொண்டிருந்த போது இந்த குரல் விழவே அப்படியே ஜல்லிக்கரண்டியுடன் வெளியே வந்து பார்த்தபோது ஹாலில் பட்டாபி நின்று கொண்டிருந்தான். அவளால் இது உண்மையா பொய்யா என்றே உணர முடியவில்லை. சதா தன் கணவனை பற்றியே எண்ணிக்கொண்டிருப்பதால் தான் இந்த பிரம்மையோ என்று தோன்றியது. தன் இடது கையால் கரண்டி பிடித்திருந்த வலது கையை கிள்ளி பார்த்தாள். வலித்தது. தான் காண்பது கனவல்ல நிஜம் என்ற நினைப்பில் மனம் ஆனந்த கூத்தாடியது. அவள் நிலைமை இப்படி என்றால் பட்டாபியின் நிலைமை ஒரு மார்க்கமாகவே இருந்தது. வசுந்தராவை கையில் ஜல்லிக்கரண்டியுடன் பார்த்ததும் அவனுக்குள் உள்ளுக்குள் உதறல் எடுத்தது. இத்தனை வருடங்களாக வராமல் இப்போது என்ன திடீர் வரவு என்று கோபத்தில் தன் முதுகில் ஜல்லிக்கரண்டியால் ஜதி வாசிப்பாளோ என்ற அச்சம் ஏற்பட அப்படியே திரும்பி போய்விடலாமா என்ற எண்ணம் ஏற்பட்டது. நீங்களா? நிஜமாகவே நீங்கள் தானா? என்னால நம்பவே முடியலைங்க. ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க? வந்து உட்காருங்க. வசுந்தரா சந்தோஷமாக சொன்ன பிறகு பட்டாபிக்கு அப்பாடா என்று இருந்தது. தான் பயந்த மாதிரி வசுந்தரா தன் மேல் கோபமாக இல்லை, இப்போதும் பாசமாக தான் இருக்கிறாள். தன் வேலை சுலபமாக முடியும் என்று நிம்மதி அடைந்தான். எத்தனை வருஷமாச்சு வசு என்று பட்டாபி சொல்ல அவள் கையில் இருந்த கரண்டியை வைத்துவிட்டு வந்தாள். எப்படி இருக்கீங்க? நீங்க கண்டிப்பாக திரும்பி வருவீங்கன்னு தெரியும். என்னோட நம்பிக்கை வீண் போகல. எப்படியோ என்னை தேடி வந்துட்டீங்க. திடீர்னு உங்களை பார்த்ததும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலைங்க. சரி, என்ன சாப்பிட்றீங்க? நான் சாப்பிட வரல, உன்கிட்ட பேசதான் வந்திருக்கேன் வசு. ஆனா நீ என்னை பேச விடாம நீயே ஏதோ பேசிட்டே இருக்கே. அவன் சற்றே எரிச்சலுடன் சொன்னான். சரி சரி, நான் பேசல, நீங்களே பேசுங்க. எனக்கு ஒரு வருத்தம் இருக்குங்க. நம்ம பொண்ணை பத்தி நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. அட ஆமா, ஒரு பொண்ணு இருக்கே, ஆனா அவ பேர் என்னன்னு மறந்துடுச்சே. அவன் யோசித்தான். அவன் நிலை புரியாமல் தான் சொன்னதை எண்ணித்தான் வருத்தப்படுகிறானோ என்று எண்ணிக்கொண்டவள் சமாதானம் செய்யும் விதமாக சொன்னாள். சரி விடுங்க, திடீர்னு பார்த்ததும் என்ன பேசுறதுன்னு தெரியாம குழம்பி போயிட்டீங்க. நான் காயு கிட்ட அடிக்கடி சொல்வேன், உன் அப்பா கண்டிப்பாக நம்ம கிட்டேயே திரும்பி வந்துருவாருன்னு. என் நம்பிக்கை வீண் போகல. அட யாரா இவ? தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி சும்மா சொல்றதையே சொல்லிட்டு இருக்கா. நாம மறுபடியும் கிளம்புறோம்னு சொன்னா என்னை சேரில் கட்டி போட்டு விடுவாளோ? என்கிட்ட பயம் விட்டு போச்சு போல இருக்குது. ஒரு அறை கொடுத்தாதான் அடங்குவா போல இருக்குது. சீக்கிரம் நாம வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடணும். இல்லைனா பழங்கதையை பேசி பேசியே நம்ம காதை பஞ்சர் ஆக்கிடுவாள். வாயாடி, இதுக்கு பயந்துதான் நான் ஓடியே போனேன் என்ற யோசனையுடனே நின்றார். என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு நீங்க என்ன ஏதோ யோசனையிலேயே இருக்கீங்க? அவள் கேட்டதற்கு பதில் சொல்லாமல் தான் கொண்டு வந்திருந்த பேக்கில் இருந்து ஒரு பத்திரத்தை எடுத்தான். வசு, இதுல ஒரு கையெழுத்து போடு. அவன் கொடுத்த பத்திரத்தை வாங்கி பார்த்தவள் அதிர்ந்தாள். என்னங்க இது? டைவர்ஸ் பத்திரமா? இதுக்கா வந்தீங்க? ஆமாண்டி, நாம தான் வருஷ கணக்கா பிரிஞ்சுதானே இருக்கோம். அதை சட்டப்பூர்வமாக பண்ணிட்டா நான் இன்னும் பெரிய பணக்காரன் ஆக முடியும். என் மாமனார் இப்பதான் செத்தான். அது வரைக்கும் தன்னோட சொத்துக்களை பூதம் காக்குறாப்புல காப்பாத்திட்டு இருந்தான். இப்ப அது பூரா எனக்கு தான் வரப்போகுது. அவனோட பொண்ணு பேர்ல தான் சொத்து இருக்குது. நான் ஒரு வழியாக அவளை பேசி பேசி என் வழிக்கு கொண்டு வந்துட்டேன். என் பேர்லயே எல்லா சொத்துக்களையும் மாத்தி எழுதி கொடுக்கறதுக்கு அவளை தயார் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா அதுக்கு அவ சொல்ற ஒரே கண்டிஷன், என் முதல் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணணும். அப்பதான் அவ சொத்துக்களை நான் அடைய முடியும். உன்னை விட்டு ஓடின மாதிரி அவளை விட்டு ஓடி போயிடுவேனா? பயப்படுறா. எப்படி இருக்கு பாத்தியா கதை? இந்த சொத்தெல்லாம் பல வருஷம் முன்னாடியே என் கையில மட்டும் கிடைச்சிருந்தா இந்நேரம் நான் எந்த மாதிரி ராஜா வாழ்க்கை வாழ்ந்திருப்பேன் தெரியுமா? எல்லாம் அந்த மாமனார் கிழவனால கெட்டதுடி. பெருசா பொண்ணுக்கு அப்பப்ப அட்வைஸ் பண்ணி சொத்து அவ கையை விட்டு போகாம பாத்துக்கிட்டான். ஆனா நான் யாரு? வல்லவனுக்கு வல்லவனாச்சே. என் பொண்டாட்டிக்கு நல்ல பிரெயின் வாஷ் பண்ணி என் பக்கம் திருப்பிட்டேன். சரி, அதெல்லாம் விடு, நம்ம கதைக்கு அப்புறம் வரலாம். சீக்கிரமா கையெழுத்து போடு. இது உங்களுக்கே நியாயமா இருக்காங்க? இவ்வளவு வருஷமா நீங்க என்னை நினைச்சு பார்த்தீங்களான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா நான் எப்பவும் உங்களை நினைச்சிட்டே தான் இருந்தேன்.
என்னதான் நாம சேர்ந்து வாழலைனாலும் உங்களோட மனைவின்ற எண்ணத்தையே என்னோட பலமா நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ அந்த உரிமையும் என்கிட்ட இருந்து பறிக்க போறீங்களா? இந்த ஆதி காலத்து டயலாக் எல்லாம் இந்த காலத்துக்கு சரியா இல்லை. நடைமுறைக்கு வா வசு. சும்மா உரிமை கடமைன்னெல்லாம் கப்சா விடாத. நாம காதலிச்ச காலத்தோட எல்லாம் மலையேறி போச்சு. இப்ப சொன்னீங்களே நாம காதலிச்சோம்னு, அது பொய் இல்லையே, உண்மைதானே? நாம 2 பேரும் எவ்வளவு உயிருக்குயிரா காதலிச்சோம். ஒருத்தர் மேல் ஒருத்தர் எவ்வளவு அன்பா இருந்தோம், பாசமா இருந்தோம். அதெல்லாம் பொய் தானா? நான் விரும்பின ஒரே காரணத்துக்காக எங்க அப்பா மறுபேச்சு பேசாமல் உங்களை தன் மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்டாரே. என் பேரில் இருந்த கடை வீடுன்னு எல்லாத்தையும் உங்க பேரிலே எழுதி வச்சேனே. எதுக்காக? எல்லாம் உங்க மேல உள்ள அன்பினால் தானே. அதையெல்லாம் எப்படி உங்களால மறந்து போய் இவ்வளவு சுயநலமாக பேச முடியுதுங்க? போதும்டி. என்னமோ நான் தான் சுயநலமா பேசுற மாதிரி பிலிம் காட்டுற. உங்க அப்பா உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் சுயநலத்தினாலதான். எப்படின்னு கேக்குறியா? அவருக்கு நீ ஒரே பொண்ணு. உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவர் தனியா இருக்கணுமே. அதான் என்னை வீட்டோட மாப்பிள்ளை ஆக்கிக்கத்தான் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. இல்லைனா இந்நாட்ட வசதி இல்லாத சொந்த பந்தம் இல்லாத ஒரு அண்ண காவடிக்கு தன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க எந்த அப்பனாவது சம்மதிப்பானா? அப்புறம் என்ன சொன்ன? கடை வீடு எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி கொடுத்தியா? அது என்ன அரண்மனையா இல்ல அந்த கடைதான் பெரிய ஷாப்பிங் மாலா? ரெண்டுமே இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த பில்டப்பு? உன்கிட்ட பேசிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல, விருப்பமும் இல்ல. முதல்ல சைன் பண்ணு, நான் கிளம்புறேன். என்னங்க இது? அப்ப இருந்து இதையே சொல்றீங்க. என்னோட அன்பை தான் ஏத்துக்கல, என்னை உதாசீனம் செய்றீங்க. நம்ம பொண்ணு என்னங்க தப்பு பண்ணினாள்? நாளைக்கு அவளுக்கு கல்யாணம்ன்றப்ப சபையிலே 4 பேர் பொண்ணோட அப்பா எங்கன்னு கேட்பாங்களே. நான் என்னங்க பதில் சொல்ல முடியும்? எனக்காக இல்லைனாலும் நம்ம பொண்ணுக்காக யோசிக்கலாம் இல்ல? அவள் கேட்டதும் அவன் பலமாக சிரித்தான். ஏண்டி, உனக்கு மூளையே கிடையாதா? உன்னை எனக்கு 4 வருஷமா தெரியும், பழக்கம் இருக்கு. அப்படிப்பட்ட உன்னையே என்னால தூக்கி எறிய முடிஞ்சப்ப என் பொண்ணை நான் 1 வருஷமா தானே பார்த்திருக்கேன். அவளை தூக்கி எறியறதா எனக்கு கஷ்டம்? அதோட நான் இப்ப இங்க வந்துட்டதால இந்த கேள்வி கேட்கிற. நான் வராமலே இருந்திருந்தா நீ என்னடி பண்ணியிருப்ப? பட்டாபியின் கேள்விக்கு அவளால் பதில் சொல்ல இயலவில்லை. என்னடி பேச்சே காணோம்? பதில் சொல்ல தெரியல இல்ல? சொல்ல முடியாது. எனக்கு தெரியாதா உன்னை பத்தி? என்ன தெரியும் உங்களுக்கு? இத்தனை வருஷமா நான் உங்க ஆதரவு இல்லாம தனியாதானே நம்ம பொண்ணை வளர்த்தேன். எப்பவுமே உங்ககிட்ட எந்த உரிமையும் கேட்டு வந்ததில்லையே. இனிமேலா உங்ககிட்ட வரப்போறேன்? இது எனக்கு தெரியுது. என்னை கட்டிக்கிட்ட 2வது முட்டாள் பொண்டாட்டிக்கு தெரியலையே. இந்த பத்திரத்திலே உன்னோட கையெழுத்தை பார்த்தாதான் சொத்தை தருவேன்னு சொல்றாளே. இதோ பார் வசு, நாம எப்பவோ பிரிஞ்சாச்சு. இனி ஒண்ணு சேரவே முடியாது. உன்னோட உதவாத அன்புக்காக என்னோட அதிர்ஷ்டத்தை நான் இழக்க மாட்டேன். நீயே எந்த தொல்லையும் தராம கையெழுத்து போட்டு தந்துட்டா உனக்கு நல்லது. இல்லைனா நான் ரொம்ப தொல்லை தருவேன். உன்னை நடத்தை கட்டவள்னு சொல்லி, காயும் என் பொண்ணு கிடையாதுன்னு சொல்லி உன்னை நாரடிச்சிடுவேன். அப்புறம் உன் பொண்ணு காலம் பூராவும் கல்யாணத்தை மறந்துட வேண்டியதுதான். நான் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வேன், அது உனக்கு தெரியும்ல என்று மிரட்டினான். அதனால கையெழுத்து போட்டா இதோட போயிருவேன். பட்டாபி பேச பேச அவள் உள்ளுக்குள் நொறுங்கி போனாள். அவனிடம் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் கையெழுத்து போட்டு கொடுக்க அவன் வெற்றி களிப்புடன் அங்கிருந்து கிளம்பி சென்றான். வசுந்தராவால் நடந்ததை எதுவுமே இன்னும் கூட நம்ப முடியவில்லை. தன் கணவன் வந்தது, தன்னை இழிவாக பேசியது எல்லாமே தான் கண்ட ஒரு கெட்ட கனவோ என்று கூட சந்தேகம் ஏற்பட்டது. இத்தனை வருடங்களாக தன் மனதில் அவன் மேல் வைத்திருந்த அன்புக்கும் பாசத்திற்கும் எந்த அர்த்தமும் இல்லையோ? காயு தன்னை விட வயதில் எவ்வளவு சிறியவள். ஆனால் அவள் மனிதர்களை எடை போட்ட அளவுக்கு கூட இவ்வளவு வயதான தன்னால் ஏன் எடை போட முடியவில்லை? அந்த அளவிற்கு தான் முட்டாளா என்று யோசித்தாள். இத்தனை வருடங்களாக அவன் நினைவாகவே ஆளும் தன்னை போய் படு கேவலமான வார்த்தை சொல்லிவிட்டானே என்று மனம் விரும்பினாள். என்னதான் கலிகாலம் என்றாலும் நடைமுறையில் அவ்வாறு நடப்பதை மனம் ஏற்றுக்கொள்ள மறுத்தது. இத்துடன் அவன் மனதில் தன்னை பற்றி இவ்வளவு வருடங்களாக இத்தகைய கீழ்த்தரமான எண்ணம்தான் இருந்திருக்கிறது. அதுதான் இப்போது வார்த்தைகளாக உருவெடுத்திருக்கிறது என்று தோன்றியது.
இப்போது அவள் மனதில் இன்னொரு கவலையும் சேர்ந்து கொண்டது. பட்டாபியை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டதன் பலன் தன் வாழ்க்கையே கேள்விக்குறியாகி விட்டது. இதன் தாக்கம் தன் மகளையும் அவள் வாழ்க்கையையும் பாதிக்குமோ என்று பயம் ஏற்பட்டது. அவளுக்கு எப்படி மணவாளனை தேடப் போகிறோம், அதுவும் கடைசி வரை அவளை கண்கலங்காமல் காப்பாற்றும் ஒரு நல்லவனை எப்படி அடையாளம் கண்டு தன் மகளுக்கு திருமணம் செய்து வைக்கப் போகிறோம் என்று கவலை ஏற்பட்டது. வசுந்தரா ஒரு விஷயத்தை மறந்தே போய்விட்டாள். பட்டாபி ஒன்றும் நேற்றோ என்றோ ஓடியவன் அல்லவே. 20 வருடங்களுக்கு முன்பாகவே அவளை விட்டு போனவன் தானே. அந்த நிமிடம் முதலே அவள் மனதில் தன் வாழ்வை பற்றியும் தன் மகளின் வாழ்வை பற்றியும் கவலைப்படத் தொடங்கிவிட்டாள். ஆனால் அவள் தன் கணவன் மேல் வைத்திருந்த அளவற்ற அன்பும் தன் மகள் காயுவை இன்னும் சின்ன குழந்தையாகவே நினைத்து கொண்டிருந்ததாலும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கவில்லை. இவள் இறந்த காலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்ததால் தானோ என்னவோ நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி நினைத்து பார்க்கவில்லை. இன்று பட்டாபி வந்து அவள் மனதை மறைத்திருந்த மாயத்திரையை கொடிய வார்த்தைகள் என்னும் கூர்வாள் கொண்டு கிழித்து எறிந்த பின்னர்தான் அவள் நிஜ உலகத்துக்கு வந்து இறங்கினாள். இப்போதுதான் அவள் மனதில் பல கவலைகளும் பயங்களும் ஏற்பட ஆரம்பித்தது. அவளால் தன் பயங்களை எல்லாம் தன் மகளிடம் சொல்லவும் முடியவில்லை. வீணாக அவள் மனதையும் ஏன் அச்சப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் தான் காரணம். தொடரும். இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.